கல்வி கற்றால்தான் பேரின்ப வாழ்க்கையை அடையலாம். அப்படி அல்லவா? ஆமா. பெண் கல்வி இல்லாத வீடு இருண்ட வீடு என்று பாரதிதாசன் அழகாகவே சொல்லியிருக்கிறார். சும்மா இல்லை, தாமரை இல்லாத தடாகம் ஒன்று இருக்கும் என்று சொல்வார்கள். மந்திரி இல்லா வேந்தன் ஒன்றும், ஆமா, மதகரி இல்லா சேனை ஒன்றும், சுந்தர புலவர் இல்லா சொல் சபை சுதறி வாழ்வு, அப்படி தந்திகள் இல்லா வீடை ஒன்றும், அப்படி தனமில்லா மங்கை போல் இருக்குமா? அடேங்கப்பா, பெண்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் நம்மளுடைய அரசாங்கம். அதாவது பெண் கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? துன்பத்தை தருகின்ற நிலை உடையதாகவும், சரி, குடும்பத்தை குதூகலமாக வைக்க முடியாத தன்மை உடையதாகவும் இருக்குமா? அடேங்கப்பா, அதனாலே பெண்களுக்கு கல்வி வேண்டும், பேரின்பமாய் வாழ்வதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும், பேரின்பமாய் வாழ்வதற்கு இருண்ட வீடு ஒளி பெறவே, இருண்ட வீடு ஒளி பெறவே எல்லாம் கல்வி படிக்க வேண்டும். பெண் கல்வியை கண்ணாக எண்ணி சரி கட்டிட வேண்டும். பெண் கல்வி இல்லாத வீடு உவர்நிலம் என்பார்கள். இருள் நிறைந்த வீடு போல் இருக்கும் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா பெண்களும் கல்வி படிக்க வேண்டும். அந்த காலத்திலே அடுப்பு ஊதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்பார்கள். அதாவது கல்வி கரை இல்லா கற்பனை நாசி இல்லா என்று சொல் படிக்க இணங்கு கற்காத பெண்களிலே உள்ள வீடுகள். அதாவது அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கணவனோடு சண்டை வரும், கருத்தற்ற வார்த்தை வரும், கணவனோடு சண்டை வரும், கருத்தற்ற வார்த்தை வரும், நேர்மையாக பேச மாட்டான், நேர்மையாக பேச மாட்டான், நேரடி மாறுவதிடு, நேர்மையாக பேச மாட்டான், நேர்மையாக பேச மாட்டான், நேரடி வைதிடுவான். கண் போன்ற பிள்ளைகளை களிப்போடு வளர்க்க மாட்டான், கண் போன்ற பிள்ளைகளை களிப்போடு வளர்க்க மாட்டான். உலக புதுமைகளை உலக புதுமைகளை தெரியாமல் நடத்திடுவார், உலக புதுமைகளை தெரியாமல் இருந்திடுவார். படிப்பறிவு இல்லாத பெண்கள் கணவனோடு எதுக்கு சண்டை போடுவாங்க ஐயா? எதுக்குன்னு சொன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்ன இருந்தாலும் விவரம் புரியாதுல்ல. ஆமா, என்ன சொன்னாலும் உடனே கோபப்படுவா. பேசத்தகாத வார்த்தைகளை பேசுவார்கள். கல்வி அறிவு கற்றவர்கள் எல்லாம் அப்படி பேச மாட்டார்கள். அதாவது மனநிலையானது சரியாக இருக்காது. உடுக்கை இழந்தவன் கை போலே வாழ்க்கை இழந்த நிலையிலே இருப்பார்கள். கல்வி கற்ற பெண்கள் அறிவு சுடராக அரிய கருத்துக்களின் பெட்டகமாக விளங்குவார்கள், சிறப்பிடமாக இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம சிறிது சொன்னோமையானால் பட்டங்களும் பற்றிடுவார், பதவி பலன்களை தேடுவார், பட்டங்களும் பற்றிடுவார், பதவி பலன்களை தேடுவார், சட்டங்களும் இயற்றிடுவார், சாஸ்திரத்தை கற்றிடுவார், கற்றிடுவார்.
பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். அதாவது அது மட்டுமல்ல, மேலும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய உதவிகள் செய்து ஏராளம் உதவிகள். ஆமா, அதை சற்று நாமல் பார்த்தோமேயானால் இலவச இசை கருவிகள் வழங்குவதும் திருமண மேற்கொள்ளும் கலைஞர்களுக்கு 5000 ரூபாய் திருமண உதவியாக கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வருடம் 500 கலைஞர்களை தேர்ந்தெடுத்து ஆடை மற்றும் இசை கருவிகள் அணிகலன்கள் வாங்குவதற்கான உதவிகள் செய்கின்றார்கள். பயணம் செய்யும் போது கருவிகளை எடுத்து செல்லக்கூடிய சமயத்தில் கட்டணம் இல்லாமலும் பயணிகளுக்கு 50% அதாவது பயண சலுகைகளும் கொடுக்கின்றார்கள். நாட்டுப்புற கலைஞர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் தொகை தற்போது 1000 முதல் 3000 வரை வழங்கப்படுகின்றது. ஆமா, நலம் புரிந்த நிலையிலே வாழும் 10 அதாவது கலைமாமணி கலைஞர்களுக்கு 1 லட்சம் தொகை ஆக வழங்கப்படுகின்றார்கள். நிறைய நல்ல திட்டங்கள் செய்து வருகின்றார்கள். திட்டங்கள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு வீட்டு மனைவி கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமிய கலையை மிக சீரம் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய தமிழ்நாடு அரசிற்கு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சங்கரங்குளி ஊரை சார்ந்த லதா வில்லிசை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் எங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது நாங்கள் இத்துடன் இந்த வில்லிசையை நிறைவு செய்கின்றோம்.